உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள். எப்படி செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி. அப்பதானே தெரியும். தெரியாமலே நீங்க ஒரு நிர்வாகம் செய்யறீங்க. இது ஒரு நிர்வாகமையா? இது ஒரு ஆட்சியா? வெக்கக்கேடியா? கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா, சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானால முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் நடத்துங்கன்னு நம்ம எம்எல்ஏ எல்லாம் போய் கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள? எனக்கு அதிகாரம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசுக்கு, இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள். எங்க வேணா அடிச்சு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பிறகு எந்த சட்டத்தின் கீழ், எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, பீகார்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை அது. ஆனால் இந்த 18 விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 78 சமூகங்கள் உட்பிரிவு. பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு 78 சமூகங்கள். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18% 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால்தான் இது யாரு கிடைக்கல, யாரு கிடைச்சது? எம்பிசியில கிட்டத்தட்ட 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு சரியான கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.